பார்க்குறீங்க, உள்ளே கூப்பிட மாட்டீங்களா? நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தரை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். டேஸ்ட் பண்ணீங்களா? சூப்பராக சமைக்கிறீங்க நீங்கள். நிஜமாவா? சீரியஸா? அம்மா நீங்கள் சமைப்பீங்களா? அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே, அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே. என்னாச்சு? நான் எதனா தப்பாக கேட்டுட்டேனா உங்களை? ஒரு திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி. ஹாய். என்ன கண்ணுடா இது? என்னாச்சு அப்படி பார்க்குறீங்க, உள்ளே கூப்பிட மாட்டீங்களா? திடீர்னு சாப்பிட்றீங்க? இல்லை இல்லை வேண்டாம். காஃபி இல்லை இல்லை வேண்டாம் எதுவுமே. 2 minutes. ஓகே. நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தரை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். ஹாய். சமைப்பீங்களா இங்க? ஆமாம், பேச்சுலர் தானே. நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேனான்னு தெரியல, பட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பிடுவீங்க. இல்லை இல்லை பரவாயில்ல. ஓகேவா? ஓகே ஓகே. இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாவா இருக்கீங்க? இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாவா இருக்கிறீங்க? பயமா இல்லை? உங்கள் ஃபேமிலிலாம் எங்கே? உங்கள் ஃபேமிலிலாம் எங்கே? தனியாக இருக்கீங்க? ஓகே. ஒன்ஸ் போவோம். எலெக்ஷன் வருது, பார்த்துட்டு அம்மா பார்த்துட்டு அப்படி வருது. இப்போ எல்லாமே அது பழகிடுச்சு. ஃபோன் 2 நிமிஷம். ஓகே. ஆஃபீஸ் கிளம்பணும். அதான் சமைச்சேன். சரி மச்சான், நான் கூப்பிட்றேன். வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்து
ஓகே. மாப்பிள்ளை ஒரு சிறிய பொருள் கறி. டேஸ்ட் பண்ணுவீங்களா? சூப்பராக சமைக்கிறீங்க நீங்கள். நிஜமாவா? சீரியஸா? தேங்க்யூங்க. யார் நான் கூட இவ்வளோ சமைக்க மாட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சீரியஸாக நல்லா இருக்கீங்களா? சீரியஸாக நல்லா இருக்குது. ஏதோ கொஞ்சம் பொருள் அம்மா வீட்டில் சமைப்பாங்களே பக்கத்தில் பார்த்து. அம்மா நீங்கள் சமைப்பீங்களா? அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே. அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே. என்னாச்சு? நான் எதனா தப்பாக கேட்டுட்டேனா உங்களை? ஒரு திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை இன்னொரு பாதி. என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? இல்லை நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள். இல்லை இல்லை ஏதோ பிரச்சனையில் இருக்க மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம் இல்லை. அது எப்படி உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. ஒருவேளை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணா விட்டுடுங்க. சொல்ல வேண்டாம். நீங்கள் எனக்கு பிடிக்கும்னு தான் என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, ஒரு ஃபேனாக பேசுனீங்க அப்படின்னு நான் நினச்சேன். அன்றைக்கி நீங்கள் திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்குலாம் வந்துருக்கீங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. ஏன் என்ன பயம்? பயம் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு பொண்ணோட லைஃப்பில் நான் இருந்திருக்கேன். அதுலேயே நான் பண்ண விஷயம்லாம் நிறையா அந்த பொண்ணுக்கு பிடிக்காம என்னை ஹர்ட் பண்ணி நிறையா அதில் அடிபட்டுட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் இப்போது நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு தோணுங்க. திடீர்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு என்னமோ திரும்ப ஒரு பொண்ணோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிடணும்னு எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குங்க. பாருங்க, எல்லா லைஃப்லேயும் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம அதிலே இருந்தோம்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியாது. அதையும் கடப்போம். கடந்து போகிறதான வாழ்க்கை. ஒரு கெட்டதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணோன்னா அது யாருமே இங்கே நிம்மதியாக நம்ம வாழ முடியாது. வாஸ்தவம் தாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஆனால் அவங்க நடக்கிறது எல்லாமே கெட்டதாகவே நடந்துருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப் எப்படி இருக்குங்க. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம், நம்ம லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை நம்ம கடந்து போயிடலாம், அடுத்த லைஃப் இருக்குன்னு போயிடலாம். ஆனால் நம்ம லைஃப்பில் தொடர்ந்து அந்த இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருந்தோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எப்படிங்க நம்ம மனசை வந்து நம்ம திடப்படுத்திக்கிட்டு இருக்க முடியும். நானும் நிறையா ட்ரை பண்ணிட்டேங்க. நான் என்னோடய மனநிலையை மாற்றணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், வெளியில் சுற்றணும் அப்படின்னு நானும் எவ்வளோ நான் என் மனநிலை சேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த பாஸ்ட் லவ் தான். முடியலப்பா, எப்பவுமே மறக்கக்கூடாது நான் படம் மறந்துடுவேன். இப்போ மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. இப்போ திரும்ப நீங்கள் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, நான் அக்செப்ட் பண்ணி நாளைக்கு என்னோடய கேரக்டர் நடவடிக்கைலாம் உங்களுக்கு பிடிக்காம போய் உங்களை நான் கேர் பண்ணாமல் போய் நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி திரும்ப நீங்கள் அந்த பொண்ணோட நிலைமையில் நீங்கள் மாறி என்ன நீங்கள் ஏன் அப்படி இருக்க அப்படிலாம் கேட்கும்போது திரும்ப எனக்கு என்னால் முடியாதுங்க. அதெல்லாம் இங்கே பாருங்க சர்மேஷ், நான் பேசுறதை கொஞ்சம் காதில் வாங்குங்க. எல்லா லைஃப்லேயும் ஒரு லவ் ஃபெயிலியர் இங்கே இருக்க தான் செய்யும். பட் என்னுடைய லைஃப்லேயும் அப்படி இருக்குது. ஆமாம், எனக்கும் நான் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் உங்களை மாதிரி நான் ஒன்றும் இப்படியே வர்த்திட்டு நான் இல்லையே. நானும் கேஷுவலாக தானே இருக்கேன்.
நமக்கு இங்கே அடுத்த லைஃப் இருக்குதுனால தானே நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நானே ஒரு பொண்ணு, பட் உங்கள் முன்னாடி வந்து நானே இப்படி வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது. நான் வந்து அன்றைக்கி பேசும்போதே அந்த பொண்ணு உங்கள் லைஃப்பில் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கும் பிரேக்கப், எனக்கும் பிரேக்கப். ஏன் நம்ம 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது? நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, நம்ம 2 பேருமே பிரேக்கப் தானே, ஏன் நம்ம ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு. மற்ற பசங்களை மாதிரி என்னோடய மைண்ட் செட் என்னன்னா, நான் அப்போவே நான் வேறு பொண்ணை பார்த்து நான் போயிடுவேன். தெரில, என் மனதில் அப்படி யோசிக்க மாட்டேங்குது. நீங்கள் சொன்னது வாசம் தாங்க. நானே ஒரு பொண்ணு, நானே எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் என்னென்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. கரெக்டான வார்த்தை தான். அது எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? புரியுது. சரி, அவங்க எதுக்காக தான் உங்களை விட்டாங்க, அதாச்சும் என்கிட்ட சொல்ல முடியுமா உங்களால்? என்னங்க பெருசாக இருக்க போகுது. அவங்க எந்த பொருளுக்கும் காசுக்கோ எதுக்குமே அவங்க ஆசைப்படுறாள் கிடையாது. அவங்க ஒன்றே ஒன்று, அவங்க டைம் நான் கொடுக்கணும், அவங்கள்ட்ட நான் அவங்க பேசணும். இது மட்டும்தான் அவங்களோட ஆசை. நானும் ட்ரை பண்ணுவேங்க. அவங்கள்ட்ட நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து நான் அவங்கள்ட்ட பேசணும் ட்ரை பண்ணுவோம். பட் அந்த டைமில் டிராஃபிக்கு, நான் வீட்டுக்கு போகிறதுல டைம் ஆகுது. சடன்லி ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்கேன், அந்த இடத்துல பொருள் வாங்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம பேச முடியாது, அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அது அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் நீ என்ன அவாய்ட் பண்ணுறியா, அந்த மாதிரிலாம் நிறைய புரியுது. நான் அப்படி பண்ணலைங்க. ஆனால் அவங்க மனதில் அப்படி யோசிக்குது. பட் நான் இவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேன். இவ்வளோதான் உங்கள் பிரச்சனையா? ஒரு பொண்ணு அதிகமாக எதிர்பார்க்குறது அவங்களுக்கான டைம் தான். ஸோ நீங்கள் சொன்ன விஷயந்தான். இல்லைங்க, அதை பற்றி பேசினா தேவையில்லாத மைண்ட்லாம் இங்கே போகும். சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சாரி, நான் இனிமேல் கேட்கல. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு எப்போ என் ஞாபகம் வருதோ நீங்கள் ஒரு கால் பண்ணுங்க, நான் ஓடி வந்துடுறேன். தனிமையில் இருக்கிறவங்களுக்கும் துணையோடு இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். என்னானாலும் சரி உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு நம்ம கையை இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா மனசளவில் ஒரு தைரியம் வராது.